நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். என்னக்கா நடந்துச்சிங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எதுவும் புரியல, ஆனா எனக்கு எல்லாமே புரிஞ்சது. புரியுதுக்கா, புரியாமலாம் இல்லை, கொஞ்சம் ஷாக்ல இருந்துட்டேன். இவனுக்கு எவ்வளோ திமிரடி. அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு, லவ் சொல்லியிருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. அக்காவுக்கு குழந்தை பிறக்க போகுது. இது வரைக்கும் அவன் மூச்சு கூட விடலை. இதை ஏன் என்கிட்ட வந்து மறைக்கணும் பிங்கி? அக்கா அக்கா, உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னா எதுவும் இருக்காதுக்கா. இதை சொன்னா உனக்கு தேவையில்லாத டென்ஷன், அதனால சொல்லாம இருந்திருப்பாரு. இப்போ இன்னும் நீ ஏமாத்திட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கல, அந்த பொண்ணுகிட்ட தான் தெளிவா சொல்லிட்டார்ல, நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு உனக்கு செட் ஆகாது, நான் உன்னை லவ் பண்ணல, ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறேன்னு தெளிவா சொல்லிட்டாருக்கா. இதுக்கு மேல ஒரு மனுஷன் எவ்வளவு தெளிவா சொல்ல முடியும்? அந்த பொண்ணுகிட்ட சொன்னதெல்லாம் ஓகே தாண்டி, அவன் ஏன் என்கிட்ட சொல்லலை? இது வரைக்கும் சின்னதாக ஏதாவது நடந்தா கூட அவன்கிட்ட நான் மறைக்க மாட்டேன், எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் பிங்கி, உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அவன் என்கிட்ட மூச்சு கூட விடலை. அக்கா அதாக்கா, உனக்கு தெரிஞ்சா எதுக்கு தேவையில்லாத டென்ஷன், அதனால அவரே டீல் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த பொண்ணை வேணான்னு தானே சொல்லியிருக்காரு. ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், அதுவும் 4 வருஷமாக லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்னக்கா, அப்போவே சொல்லி 1 வருஷம் எதுக்காகடி அவன் வெயிட் பண்ண சொன்னான்? அப்போவே சொல்லியிருக்க வேண்டியது தானே, எனக்கு ஒன்று பிடிக்கல, நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு வித்யா தான் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே அவன் டப்புன்னு. அக்கா நீ இன்னும் மென்டலா? நான் வித்யாவை தான் லவ் பண்ணுறேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அப்போவே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் சொல்கிற மாதிரி உன் படிப்பு ஸ்பாயிலாக இருக்கும், அவரோட படிப்பு ஸ்பாயிலாக இருக்கும். அப்போவே தெரிஞ்சிருக்கும் வீட்டில் எல்லாருக்கும். அது எப்படி போய் வெடிச்சிருக்குன்னு தெரியாதுல்லக்கா, அதனால பயந்து கூட அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் நான் யாரை லவ் பண்ணுறேன்னு சொல்லலையே தவிர, ஆனால் அவர் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னக்கா? என்ன வேணால் சொல்லு பிங்கி, ஆனால் எனக்கு அவன் மேலே உள்ள கோபம் குறையவே மாட்டுது. அக்கா அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, அவர் கரெக்டாக தான் பேசிட்டு போயிருக்காரு. போ பிங்கி, எப்போவுமே நீ அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ, எனக்கு என்னைக்காவது சப்போர்ட் பண்ணியிருக்கியா? அக்கா அவர் பக்கம் நியாயம் இருக்குக்கா, அதனால சப்போர்ட் பண்ணுறேன். அவர் ஒன்றும் ஒன்று சாய்ஸ்லலாம் ஒன்றும் வச்சிடல சரியா. அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு, ஓகே, அந்த பொண்ணோட படிப்பு ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்றக்காக 1 இயர் படிச்சு முடி, அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி இப்போ தான் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. நான் உன்னை லவ் பண்ணல, ஜஸ்ட் ஃப்ரெண்டாக அந்த தங்கச்சியாக தான் பார்க்குறேன், நான் ஒரு பொண்ணு உயிருக்கு வராதுல, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அந்த மனுஷன்? இல்லை பிங்கி, என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, அந்த பொண்ணுக்கிட்ட அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், என்கிட்ட இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, ஏன் மறைச்சான்? நான் எதுவும் இது வரைக்கும் மறைச்சது இல்லை. சப்போஸ் அவன் இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி நான் மறைச்சிருந்தேன்னா அவன் சும்மா இருப்பானா? அக்கா நீ மறைச்சா அது வேற விஷயம், அவர் மறைக்கிறான்னா அது வேற விஷயம்க்கா. இது ரெண்டுமே வேற விஷயம், நீ ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத தயவு செஞ்சு. ஒன்னே ஒன்று சொல்கிறக்கா, ஷாம் மாமா மாதிரி ஒரு பையன்லாம் கிடைக்கவே மாட்டார். அவர் எவ்வளோ ஜென்யூனாக அந்த பொண்ணுக்கிட்ட கோபப்படாமல் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு. உங்ககிட்ட சொல்லாது என்னவோ உன் சைடு வந்து பார்த்தா தப்பு தான், ஆனால் அதுக்குமே அவர்கிட்ட ரீசன் இருக்குக்கா, அதனால தான் சொல்லாமல் இருந்திருப்பாரு. நீ இதை போய் அவர்கிட்ட கேட்டு சண்டை போட்டுக்காதக்கா, அவராக சொல்கிறாரான்னு பாரு. இல்லடி, இவ்வளோ நாள் சொல்லாதவன் இனிமேல் சொல்ல போகிறான், கண்டிப்பாக சொல்ல மாட்டான். அக்கா இப்போ எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு, மேபி இனிமேல் உங்ககிட்ட சொல்லலாம்ல. சொல்ல மாட்டான்டி, எனக்கு மாமா மேலே நம்பிக்கை இருக்கு, அவர் உங்ககிட்ட எல்லாமே சொல்லுவார், அதுவும் தெளிவாக சொல்லுவார். நீ தேவையில்லாமல் அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காது சொல்லிட்டேன். இல்லை பிங்கி, நான் என்ன சொல்கிறேன்னா, பிங்கி அக்கா எங்கே இருக்கீங்க? கிளம்பணுமா? டைம் ஆகுது, வாங்க. மலரு இதோ வந்துட்டேன் மலரு. சரிக்கா, மலர் கூப்பிட்றா, நம்ம டைம் ஆயிடுச்சு போல, இப்போ கிளம்புனா தான் நம்ம நைட்டுக்குள்ளே ஊருக்கு போய் சேர முடியும், நாளைக்கு ஸ்கூல் போக முடியும். சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கிளம்பலாமா? நீ இதை பற்றி தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்காத, மாமா அவங்ககிட்ட சொல்லுவார், ஓகேவா? சரி பிங்கி, போகலாம் வா. முருகா, நான் நல்லா படிக்கணும், நான் 11th நல்ல மார்க் எடுத்த மாதிரி 12th அதை விட நல்ல மார்க் எடுக்கணும், என் அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே என் அகில நான் மீட் பண்ணணும். இது எல்லாமே உன்னால் மட்டும்தான் முடியும். என் கூடவே இருந்து நான் ஆசைப்படுற எல்லாத்தையும் செய்கிற நீ அகில மட்டும் ஏன் இன்னும் என்கிட்ட காட்டாமே இருக்கு? அது என் மனசில் ஒரு ஓரமாக கஷ்டமாக இருந்துகிட்டே இருக்குது.
இவ்வளோதான் படிப்பில் என்ன நான் மறந்தாலும் அகில மறக்க மட்டும் என்னால் முடியவே இல்லை. அவன் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு. அவனை எப்போ பார்ப்போன்னு மனசில் ஒரு ஏக்கம். இந்த 12th முடிகிறதுக்குள்ளே என் அகில் நான் பார்ப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். நீ காமிப்ப அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னடா தங்கம், சாமி கும்பிட்டாச்சா? கண்ணை தாங்க. சாமி கும்பிட்டாச்சுமா. சாமிகிட்ட ஏகப்பட்ட லிஸ்ட்டு போட்டிருக்கேன். ஒவ்வொன்றா அவர் நிறைவேற்றட்டும். ஓகே? ஆமாம், என் மக லிஸ்ட்டு போட்டதை என் முருகன் நிறைவேற்றணும்ல. அவர் ஒன்றா நிறைவேற்றட்டும். நீ இப்போ இந்தா நிறைவேற்றட்டும். இப்போ நீ ஆரத்தி எடுத்துக்கோ. சரிம்மா. சரிங்கம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பாடெல்லாம் கட்டிட்டீங்களா? எல்லாம் கட்டி உன் பேக்கில் வச்சாச்சுமா. நீ போ, நான் வரேன். சரிங்கம்மா. பாய் முருகா. விளையாட்டு பிள்ளை. அப்போ நீ முருகா, என் பிள்ளைங்க எல்லாருக்கும் நீ தான் துணை இருக்கணும். அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் அவங்கள மன்னிச்சு அவங்க நல்ல வேலைக்கு கொண்டு வந்து அவங்கள நல்லா படிக்க வச்சு அவங்க நல்ல நிலைமைக்கு நீ தான் கொண்டு வரணும். அப்போ நீ போர் அடிக்குதா? தனியாக இங்கே வந்து உட்காந்துட்டேன். ஆமாடி, இந்த டைம்லாம் எப்பவும் காலேஜ் போயிடுவோமா, இப்போ போகாமல் வீட்டில் இருக்கேனா ரொம்ப போர் அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. என்னக்கா, இன்னும் 2 months தானே, அதுக்கப்புறம் ரீஜாயின் பண்ண போகிறேன், எம்இ படிக்க போகிறேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக தானே இருக்க போகிறேன். இப்போ இந்த லீவில் 2 months என்ஜாய் பண்ணேன். இங்கேருந்தே என்ஜாய் பண்ணுறது. காலேஜ் போனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சுற்றி இருப்பாங்க. ஒரே காமெடி, ஒரே ஃபன்னு, அப்படியே அடித்து பிடிச்சி விளாண்டு ஜாலியாக இருக்கும். இங்கே வீட்டில் நீ இன்னும் ஸ்கூல் கிளம்பிடுவேன், நீ ஈவினிங் தான் வருவேன். அதுவும் 12th வேறையா, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் முடிச்சு வரதுக்கு எப்படியும் 5:30 6 o'clock ஆகிடும். தாயும் இல்லை, அப்பா வேலைக்கு போயிடுவார், அம்மாவும் நான் மட்டும்தான். அம்மா இப்படியே ஏதாவது உட்காந்து கதை பேச போயிடுவாங்க. நான் எவ்வளோ நேரம் டிவி ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது, போர் அடிக்கும்ல. புரியுதுக்கா, கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நாள் 2 நாள் தான், அப்புறம் அதுவே பழகிடும். ஓகேவா? எங்கடி வெறுப்பாக இருக்குது இப்போவே. வெறுப்பாக இருக்குன்னா என் வீட்டிலே இருக்கிறேன், போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிட்டு வரலாம்ல. இன்னைக்கு எங்கடி போய் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறது, ஒரே டயர்டாக இருக்குது. நேற்று நைட் தானே ஊருக்கு வந்தோம், அதான் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துட்டு தான் அதுக்கப்புறம் வேலையை பார்க்கணும். அது சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நீ தேவையில்லாமல் நேற்று நடந்ததை வச்சு மாமா கிட்ட ஏதாவது சண்டே கிரியேட் பண்ணிட்டு இருக்காது, சரியா? நான் தான் சொன்னேன்ல, மாமாவே சொல்லுவார். உங்கள் மாமா சொல்லுவான், பெல்லா கூட சொல்லுவாருக்கா. அவர் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணி பேசு. ஆமாடி, ஃபஸ்ட்டு உன் மாமா கால் பண்ணோன்னே டக்குன்னு எடுத்து பேசிடுவேன். போடி, இருந்தப்பே தெரிந்தாத. என்ன அக்கா தங்கச்சி காலையிலே போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க? போராட்டம்லாம் இல்லைம்மா, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். சரிடா, நீ தான் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போக மாட்டேன்றீல்ல, அதனால பேக்லேயே டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டேன். கரெக்டாக சாப்பிட்ருமா என்ன? சரிங்கம்மா. சின்ன வயசுல அந்த லஞ்சு பேக் வாங்குறதுக்கு அப்படி சண்டை போடுவேன் வாயிட்ட. இப்போனா லஞ்சு பேக்கு வேணாம், அந்த பேக்கும் வேணான்ட்டு பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போயிடுறேன். பிள்ளைய வளர உங்களோட எல்லா நடவடிக்கையும் மாறதான் செய்யுது. அம்மா, அப்போ அவங்க மேடம் சின்ன பொண்ணு, இப்போ தான் 12th படிக்கிறாங்கல்ல, அதனால் டீசெண்டாக லஞ்ச் பேக்கெலாம் தூக்கிட்டு போகாமல் டீசெண்டாக பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க போல். ஆமாம், லஞ்ச் பேக் வேறு தூக்கிக்கிட்டு அந்த பஸ்ஸில் இடிப்பட்டு வர்றது எனக்கு தானே தெரியும். ஏம்மா பஸ்ஸில் போகிறீங்க? இதான் அக்கா காலேஜ் முடிச்சிட்டால, 2 மாதத்துக்கு வண்டி சும்மா தானே கிடக்கும், பைக்கில் போயிட்டு வாங்க. நீனும் மாறும் பைக்லேயே போங்க. ஆமாம், அதுவும் நல்ல ஐடியா தான். ஆமாம்மா, பேசாமல் நாங்கள் ஸ்கூட்டிலே போயிடுறோம். நான் மலருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணி அவளை வெயிட் பண்ண சொல்கிறேன். ஆமாடி, நல்ல ஐடியா தான். ஏன்னா நீ ஸ்பெஷல் கிளாஸ்லாம் முடிச்சு வரதுக்கு நம்ம ஊர்லேயே ஒரு பஸ் தான் வச்சுருக்கானுங்க, அதையும் மாற்றி ட்ரிப் அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ உனக்கு டைமுக்கு நீ வீட்டுக்கு வர முடியாது, ரொம்ப டயர்டாகிடுற, பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. நீ ஸ்கூட்டியில் போயிட்டு ஸ்கூட்டிலே வந்துரு, அதுதான் ப்ராப்ளம் இல்லை. நான் காலேஜ் மறுபடியும் போனால் கூட பரவாயில்ல, நான் எப்படியாவது வந்துடுவேன், சரியா? எனக்கு ஷிஃப்ட் படி தான் எனக்கு நெக்ஸ்ட்டு பிஜி பண்ண போகிறேன். ஸோ நான் பஸ்ஸில் வந்துடுவேன், நீ பைக்கே எடுத்துகிட்டு போயிரு எப்போவுமே, ஓகேவா? ஆமாக்கா, நீ சொல்கிறது கரெக்ட் தான். கிளாஸ் முடிகிற டயத்துக்கு நமக்கு பஸ் இல்லை, 1 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வர பஸ்ஸும் ஃப்ரீயாக வருதா, அடிச்சு பிடிச்சி ஏறி வர வேண்டியதாக இருக்குது. ரொம்ப வெறுப்பாக இருக்குது. சரி, நான் ஸ்கூட்டிலே போயிடுறேன். இப்போ சரிடாம்மா, ஸ்கூட்டியில் போகிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, பார்த்து பத்திரமா ஓட்டிகிட்டு போ, சரியா? சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் பைக் ஓட்ட தெரியும், அவளுக்கும் ஓட்ட தெரியும். போகும்போது நான் ஓட்டிட்டு போனால் வரும்போது அவள் ஓட்டிட்டு வர போகிறா, அவ்வளோதானே? சரிடாம்மா, பார்த்து பத்திரம். சரிம்மா, நான் வரேன். அக்கா வரேன்க்கா, பாய். பாய் டி, பார்த்து ஓட்டிட்டு போ. ஓகே பாய். சரிம்மா, நீ ஏன் அப்படி உட்காந்துருக்க? வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுவா. ஆமாம், இனிமேல் 2 மாதமாக ரெஸ்ட்டு தானேம்மா எடுக்கணும். உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமா கிச்சனில்? எந்த ஹெல்ப்பும் இல்லை, சமைச்சு முடிச்சாச்சு. உன் தங்கச்சிக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறதுனால காலையிலே சமைச்சாச்சு. இப்போ எனக்குமே எந்த வேலையும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ராக்கு வருவா, எல்லாரோடையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும். நீ என்ன பண்ண போகிற? நான் என்ன பண்ண போகிறேன்? தூங்க போகிறேம்மா. தூங்க போறியா? எப்போவா? இன்னும் என்ன பண்ணுறது, சும்மா ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது படம் பார்த்துட்டு அப்படியே தூங்குவேன் கொஞ்சம் நேரம். அம்மா, நீ போய் தூங்குறேன்னா தூங்கு, நான் அப்படியே ராக்கு வீட்டுக்கு போயிட்டு வரேன். அம்மா, அத்தை இங்கே வர சொல்லுங்கள். நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் வெறுப்பாக இருக்கும்.
அடி என்னடி நீ வேற, ஏதோ நகை எடுத்திருக்காளாம், அதை காட்டுறதுக்கு கூப்பிடுறா. அவன் இங்கே நகை தூக்கிட்டு வர முடியுமா? அதனால தாண்டி போகிறேன். போயிட்டு பார்த்துட்டு நாங்கள் 2 பேருமே வந்துடுறோம். ஓ அப்படியா, சரி சீக்கிரம் வந்துடுங்க, எனக்கு போர் அடிக்கும். ஏம்மா நீ எவரை டிவி பார்த்துட்டுன்னா பாரு, இல்லை தூங்குறேன்னா தூங்கு சரியா? சாப்பிட்டு தூங்கு எதுவாக இருந்தாலும். ஆ ஓகேம்மா. கதவை லாக் பண்ணிக்கம்மா, நான் தட்டினேன்னு தரேன். ஆ ஓகே ஓகேம்மா. இவன் எவ்வளோ ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கவே மாட்டேன் கண்டிப்பாக. இவ்வளோ திமிரு அவனுக்கு. ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னானா மகே ப்ரப்போஸ் பண்ணான்னு? முதல்ல அவன் எதுக்கு என்கிட்ட இருந்து மறைக்கணும்? அதுக்கு பதில் அவன்கிட்ட கேட்டு தானே ஆகணும், இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிடும். நீ கால் பண்ணிட்டே இருடா, கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். 2 நாள் உன்னை அலைய விட்டாதான்டா, அப்போ தான் யாருமே புரியும். இப்போல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டான். இது மாதிரி எவ்வளோ விஷயம் மறைச்சி வச்சிருக்கான்னு தெரியலையே இன்னும். என்ன இவ ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேன்றா. நானும் நேற்று நைட்லேருந்து மெசேஜ் பண்ணுறேன், மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டேன்றா. நேற்று ஊர்லேருந்து வரும்போது கூட என்கிட்ட சரியாக பேசல, இப்போவும் பேச மாட்டேன்றா. என்ன நடந்துச்சு? எதுவுமே நடக்கலையே, நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்னாச்சு இவளுக்கு? அப்பா முருகா, இந்த பொண்ணுங்களோட மைண்ட் செட்டை சுத்தமாக புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நேரம் நல்லா பேசுகிறாளுங்க, ஒரு நேரம் நல்லா சிரிக்கிறாளுங்க, ஒரு நேரம் திட்டுறாளுங்க, ஒரு நேரம் முறைக்கிறாளுங்க. ஐயம்மா, இவங்களோட சைக்காலஜியை நம்மளாம் புரிஞ்சுக்கவே முடியாது போல இருக்குடா முருகா. சரி ஓகே, நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. அவங்களே மீட் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இவளும் கண்டிப்பாக வருவா, அப்போ வச்சு என்ன ஏதுன்னு கேட்டுடலாம். முதல்ல வினைக்கு கால் பண்ணி மீட் பண்ணலான்னு கேட்போம். கிளம்பிட்டு இருப்பான் கண்டிப்பாக. என்னடா ஃபோன் பண்ணுறோம் எடுக்க மாட்டேன்றான், நேற்று ஒழுங்காக பேசல, மெசேஜ் பண்ணுறோம் ரிப்ளை பண்ண மாட்டேன்றான்னு கண்டிப்பாக புலம்பிட்டு இருப்பான். புலம்பட்டும் நல்லா, எனக்கு என்ன. டே மச்சா வினய், எப்படிடா இருக்கா? எனக்கு என்னடா உன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன்டா மச்சான். என் புண்ணியத்தில் பேசுவடா, நீ நல்லா பேசுவ. சரிடாலா, அதெல்லாம் இருக்கட்டும். எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க? மினியோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா? நேற்று நைட்டு தாண்டா ஊருக்கு வந்தோம். மினியக்கா ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கொண்டு போய் சித்து வீட்டில் விட்டுட்டு தான் நாங்கள் அப்படியே கிளம்பி வந்தோம். சரி சரிடா, எங்களால தான் வர முடியல, ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. பரவாயில்லடா மச்சான். சரிடா, இப்போ என்னால் வீட்டில் இருக்கவே முடியல, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எல்லாரும் மீட் பண்ணலாமா? இதை தான் மச்சான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். யாரா கால் பண்ணி வாங்கடா மீட் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிடுவீங்கன்னு நினச்சேன். கரெக்டாக கூப்பிட்டேன் மச்சான். மீட் பண்ணலாம்டா கண்டிப்பா. சரிடா மச்சான், ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நான் ஹெல்ப்பா? சொல்லு, என்ன பண்ணணும்? இல்லைடா, வித்யாவுக்கு நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன், மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன், ரிப்ளை பண்ணவே மாட்டேன்றா. நீ கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோம்ல, நம்ம காலேஜ் பக்கத்தில் இருக்க பார்க், அங்கே வர சொல்லிடுறியா? ஏன்டா உங்க 2 பேருக்குள்ள சண்டையா? ஊருக்கு போனப்போ ஏதாவது சண்டையாயிடுச்சா? அதெல்லாம் எதுவுமே இல்லை மச்சான், நல்லா தான் பேசிட்டு போயிட்டு இருந்தோம். போகும்போது வரும்போதுலேருந்து ஒழுங்காக பேச மாட்டேன்றா, என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது, ஃபோனே எடுக்க மாட்டேன்றா. அங்கே போனோன்னா பாயிண்ட் கிடைக்கணுமா என்ன? மகி இருந்திருப்பா, மகி உங்ககிட்ட பேசிட்டு இருந்திருப்பா, அதை பார்த்து காண்டா இருந்திருப்பா, வேற என்னடா இருக்க போகுது? என்னன்னு தெரியல மச்சான், ஃபோனே எடுக்க மாட்டேன்றா. சரிடா, நான் சத்யாவுக்கும் கௌதம் அண்ணாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறியா? சரிடா மச்சான், நான் அவளுக்கு ஃபோன் பண்ணிடுறேன், நீ சத்யாவுக்கும் சீனியருக்கும் கால் பண்ணிடு. ஓகே மச்சான். இவன் என்ன கால் பண்ணுறான்? ஒருவேளை அவன் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னு அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பானோ? இருக்கும், இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் பார்ப்பான் கண்டிப்பாக. ஏன்னா இவன் கால் பண்ணி கொஞ்ச நேரத்தில் இவன் கால் பண்ணுறான்னா அதுவாக தான் இருக்கும். எடுப்போமா இல்லை வேணாமா? சச்சா, இவன் நம்ம ஃப்ரெண்டு, இவங்கிட்ட நம்ம கோவத்தை காட்டக்கூடாது, எடுத்து பேசுவோம். ஹலோ, சொல்கிறா எருமை. எது எருமையா? சரி பரவாயில்ல விடு. சரி, என்ன இவ்வளோ நேரம் கால் பண்ணுற, எடுக்கவே இல்லை? டேய், ரெஸ்ட் ரூமில் இருந்தேன்டா. அதனால தான் ஷாம் கால் பண்ணி நீ எடுக்கலையோ? டேய் முட்டைக்கண்ணு, எதுக்கு கால் பண்ண நீ, அதை சொல்லு ஃபஸ்ட்டு. ஆமாம், எங்கள் கண்ணு முட்டை கண்ணு தான், இந்த அம்மா கண்ணு அப்படி மீன் போல தான் இருக்கும். சொல்கிறத கேளு, நம்ம காலேஜ் பக்கத்தில் இருக்குல்ல பார்க்கு, அங்கே வந்துரு. என்னடா ஃபோன் பண்ணி காலேஜ் பக்கத்தில் இருக்க பார்க்கு வந்துட்டு நீ பாட்டுக்கு சொல்கிற, எதுக்கு? போர் அடிக்குது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணலான்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, எல்லாருமே வரேன்னு சொல்லிட்டாங்க. நீயும் வந்துரு, அப்படியே மீட் பண்ணிட்டு அப்படியே ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். டேய் நான் வரலடா. என்ன திமுறா? வந்துரு, ஒழுங்கு மரியாதையா பார்த்துக்கோ. டேய் என்னடா வினய், நேற்று நைட்டு தான் ஊர்லேருந்து வந்தோம், நைட்டு ஒழுங்காகவே தூங்கலையா, ஒரு 3 o'clock அந்த மாதிரி தான் வந்திருப்போம். ஸோ இப்போ எனக்கு தூக்கம் பயங்கரமாக வருதுடா, நான் தூங்க போகிறேன், இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். வித்யா, இங்கே கேவலமா திட்ட வச்சிடாத, ஃப்ரெண்டுன்னு மரியாதையை பேசிட்டு இருக்கேன், ஒழுங்கா வந்து சேர சொல்லிட்டேன். டே வினய்,
என்ன வினய் வீணேன்னுட்டு ஒழுங்கு முறையாக வந்து சேரு சரியா? ஷார்ப்பாக ஒரு 10:30 அந்த மாதிரி இருக்க மாதிரி பாரு. ஏன்னா கௌதம் அண்ணாவுக்கு வேலை இருக்கும். ஸோ அவர் 12 o'clock போகணுன்றக்கா முன்னாடியே அவர் கிளம்பிடுவார். அதனால நீ வா என்ன சீக்கிரமே. டேய் அது இல்லடா, ஸ்கூட்டி வேற என்கிட்ட இல்லடா, தங்கச்சி எடுத்துட்டு போயிட்டா. நான் இப்ப எப்படி வருது? ஏம்மா ஸ்கூட்டி இல்லைன்னா என்ன இப்போ? உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக மகளிர் பஸ் விட்டுருக்காங்கல்ல, ஃப்ரீ பஸ். நீங்கள் அதில் வரலாமே. அப்படியே நீ வா, அப்படியே சத்யாவும் ஏறுவா. அடுத்த ஸ்டாப்பில் 2 பேரும் ஏறி வந்து தொலைங்க சீக்கிரம். பொறாம பிடிச்சவன் எங்களுக்கு மட்டும் ஃப்ரீ பஸ் விட்டுருக்கான்னு எவ்வளவு பொறாமப்படுறான் பாரு. ஆமாம் பொறாம தான். வந்து சேருமா. சரி வச்சு தொலை, வரேன். சரி ஓகே, நமக்கும் போர் தானே அடிக்குது. போய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வந்தாலாவது மைண்ட் நல்லா இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். சரி ஓகே கிளம்புவோம். ஏய் என்னடி ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா மினி அக்காவுக்கு? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுடி. அவங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க. சூப்பர். எங்களால தான் வர முடியல. ஆமா எங்க வர முடிஞ்சது? எனக்கு ஒர்க் லீவ் தர மாட்டேன்ட்டாங்க. இவன் நான் இல்லாம வர மாட்டேன்ட்டா. என்ன பண்றது? பரவாயில்லண்ணா விடுங்க, பாப்பா பிறந்தோடனே எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோம். கண்டிப்பாடாமா, எல்லாரும் போலாம். ஏய் வித்யா, டேய் வினய், அப்புறம் நீ எப்போ வேலைக்கு போற? உன்னை எப்போ ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க? என்னேவா என்ன நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. பரவாயில்லடா, நீனும் கௌதம் அண்ணாவும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ண போறீங்க. நீங்க 2 பேரும் அங்கே மீட் பண்ணிப்பீங்கல்ல? ஆமாடாமா, என் கம்பெனில தான் ஜாயின் பண்ண போறாரு சார். ஜாலி ஜாலி தான். ஏய் வித்யா, உன்னை தாண்டி கூப்பிடுறேன். அப்புறம் அண்ணா அப்பா கிட்ட பேசுனீங்களா? அப்பா எப்போ வரணும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ கல்யாணத்தை பற்றி பேச போறீங்க? எங்கடா, அவர் தான் ஊருக்கு போனவர் வரவே இல்லையே. அவர் ஸ்டேட் டு ஸ்டேட்டு கண்ட்ரி டு கண்ட்ரின்னு போயிட்டே இருக்காரு. அவர்கிட்ட பேசவும் முடியல. அம்மா தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் இன்னும் 1 வீக்ல வந்துருவேன்ற மாதிரி அம்மா சொன்னாங்க. வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தானே பேசணும். ஆமா, இவங்களும் எப்போ பேச வருவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாப்போம். ஓமா குடி சீக்கிரமே வெயிட் பண்ணு. ஆமா, என் அண்ணனுக்காக வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஆமா, உன் அண்ணன் பெரிய அண்ணன். என்ன எங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? கொன்னே போடுவேன். குறைச்சல் ஒண்ணும் இல்லதான். என்னடி இழுக்கிற? சும்மா சும்மா. ஏய் வித்யா, உன்னதான். வினய், அப்புறம் எப்படா அக்காவை கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கீங்க? ஏதாவது மாப்பிள்ளை எதுவும் பாத்தீங்களா இல்லையா? அவ சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. இனிமே கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். சீக்கிரம் பேசி கல்யாண சாப்பாடு போடுங்க. கல்யாணத்துக்கு வரணும்ல. போட்டுலாண்டி சீக்கிரமே. போடுங்க. ஹே வித்யா, உன்னதான் கூப்பிடுறேன். காலேஜ் இல்லாம ரொம்ப போர் அடிக்குதுல்ல? ஆமா போர் தான் அடிக்குது. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஹே நீங்க தான் 2 பேரும் இன்டர்வியூல செலக்ட் ஆயிருந்தீங்களே, கேம்பஸ் இன்டர்வியூல. ஏன் நீங்க பேசாம வேலைக்கு வர வேண்டியதானே? எல்லாரும் ஒரே கம்பெனிக்கு போலாம்ல. ஏன் ஷாம் நீ வரலாம்ல? இல்லடா மச்சான், எம்இ பண்ணுறதான் ஆசை. மேடம்க்கும் அதான் ஆசை, எனக்கும் அதான் ஆசை. அதனால தான் எம்இ பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணுவோம்டா. அதுக்கு ஏன்டா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்? இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாமே இருந்துக்க வேண்டியதானே? இல்லடி, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணது எதுக்குன்னா, மேபி முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வேணால் சுச்சுவேஷன் மாறலாம்ல. ஒரு வேலைக்கு போகிற மாதிரி தோணுச்சுன்னா சரி வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அதனால தான் நான் அட்டன் பண்ணேன். இப்போது எம்இ பண்ணலான்னு தான் ஐடியாவில் இருக்கேன்டி. நீங்கள் 2 பேரும் அட்டன் பண்ணாததுக்கு ரீசன் நீங்கள் எம்இ பண்ணணும்னு கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்க. அதனால நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். எனக்கு டபுள் மைண்டடாக இருந்தது, எம்இ பண்ணுவோமா இல்லை வேலைக்கு போகலாமான்ட்டு. அதனால தான் அட்டன் பண்ணேன். சப்போஸ் வேலைக்கு போக வேணாம் அப்படின்னா எம்இ பண்ணுவோம், இல்லை எம்இ பண்ணா வேலைக்கு போயிடுவோம் அப்படின்ற மைண்டில் பண்ணண்டி. வித்யாம்மா உன்னதான். ஏய் வாய முடு. என்ன கூப்பிட்டுட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. எவ்வளோ நேரமா நானும் வித்யான்னு கூப்பிடுறேன். கமலிட்ட பேசுற, வின்னிட்ட பேசுற, சத்யாட்ட பேசுற, சீனிட்ட பேசுற, என்கிட்ட பேசவே மாட்டேன்ற. எதுக்கு நீ ஷோட் பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல தானே இருக்கேன். பார், டென்ஷன் ஏத்தாத வித்யா. இப்போ எதுக்கு சீன் போட்டுட்டு இருக்க? நான் சீன் போடுற மாதிரி தான் தெரியும் உனக்கு. ஏன் தெரியாது? இங்க என்னடி நடக்குது? திடீர்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தெரியலையடா, ஒன்றும் புரியலையே. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? சொன்னா தானே தெரியும். சொல்லாம இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா யாருக்கு என்ன தெரியும்? உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எது கத்துறீங்க எல்லாரும்? ஏமா நாங்க கத்தல, நீங்க 2 பேரும் தான் கத்திட்டு இருக்கீங்க. பார்க்ல இருக்கோம் தெரியும்ல. ஆமா பார்க்ல தான் இருக்கோம். இவன் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். இவன் அமைதியா இருக்க சொல்லுங்கண்ணா. ஏன்டா ஷாம் எதுக்கு இப்படி கத்துற? சீனியரே, இவகிட்ட என்னன்னு கேளுங்க. போகிற வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு போயிட்டு இருந்தோம். திரும்பி வந்ததுலேருந்து பேசவே மாட்டேன்றா. நானும் ஃபோன் பண்ணேன், எடுக்கல. மெசேஜ் பண்ணேன், ரிப்ளை இல்லை. வினய் ஃபோன் பண்ணோன்னே எடுத்து பேசியிருக்கா. இப்போ வினய் கூப்பிட்டோன்னே பார்க் வந்திருக்கா. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. எதனால என்கிட்ட பேசல? அடாடா சண்டை ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏமா வித்யா என்னாச்சு உனக்கு? எதுக்கு அவன்கிட்ட பேச மாட்டேன்ற? அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அவனை பேசாம வாய மட்டும் இருக்க சொல்லுங்க. மென்டல் பிடிச்சவளே, பேசாம இருந்தா எப்படி இருப்பான்? என்ன ப்ராப்ளம் சொன்னாதானே அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியல இல்ல, சொல்லு. ஆமா சாருக்கு எதுவுமே தெரியாதுல்ல, பச்சை குழந்தை இல்ல. போச்சுடா, ஆரம்பிச்சிட்டாங்கடா. தப்பு பண்ணா என்ன தப்பு பண்ணேன்னு தெளிவா சொல்லு. எனக்கு தெரிஞ்சா நானே உன்கிட்ட ஆஜராயிருப்பேன். எனக்கு எதுவும் தெரியல தானே உன்கிட்ட கேட்குறேன். நான் என்ன தப்பு பண்ணேன் அதை சொல்லு ஃபர்ஸ்ட். என்னடா தப்பு பண்ணல? நீ என்ன தப்பு பண்ணல?
உன்கிட்ட நான் பேசல. கௌதமண்ணா அவன்கிட்ட கேளுங்க. அவன்கிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி மகி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா, அதுவும் மினி அக்கா மேரேஜில் வச்சு. அது எதுக்கு இன்ன வரைக்கும் நம்ம யார்கிட்டயுமே சொல்லலை, முக்கியமாக என்கிட்ட சொல்லலன்னு கேளுங்க. என்னது ப்ரப்போஸ் பண்ணாளா? இது எந்த கேப்ல நடந்தது? டேய் அவதான் கேக்குறான்ல, சொல்லு. எங்க யார்கிட்டயுமே சொல்லாம இருந்திருக்க? இவளுக்கு எப்படி தெரியும்? சொல்லு ஷாம், அவ கேக்குறது கரெக்ட் தானே? என்னடா எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? அப்படிலாம் எதுவும் ஒன்றும் யோசிக்கலைனாலும் சொல்கிறேன். நீயும் மகியும் நேற்று நின்று பேசிட்டு இருந்தீங்களே, அதை நானும் பிங்க்கும் கேட்டோம். அதை வச்சு தான் அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணான்றதே எனக்கு தெரிய வந்தது. ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? சொல்லு. என்ன சாய்ஸில் வச்சுருந்தியா நான் இல்லைன்னா அவன்னு? ஹேய், மென்டல் மாதிரி பேசிட்டு இருந்தா பலார்னு அரைஞ்சிருவேன். நேற்று நின்று கேட்டேன்னு சொல்கிறேன்ல, அப்போ எல்லாத்தையும் கேட்டிருப்ப தானே. நான் தெளிவாக தானே அவகிட்ட பேசிட்டு வந்தேன். அதில் ஏதாவது தப்பு இருந்தது? ஏய் என்ன நடக்குது? ஒழுங்கா சொல்லுங்க, எனக்கு உண்மையே புரியல. அண்ணா நான் சொல்கிறேண்ணா, இந்த பொண்ணு இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு மினி அக்கா மேரேஜில் வச்சு. அதான் நம்ம கிட்ட சொல்லலையா? ஓகே, உங்ககிட்ட சொல்ல ஓகே. என்கிட்ட எதுக்கு மறைக்கணும்? அவன் மறைச்சான். நேற்று அந்த பொண்ணு அவன்கிட்ட கூப்பிட்டு பேசுது. எதுக்கு? 1 இயர் வெயிட் பண்ண சொன்னீங்களே, இப்போ சொல்லுங்க, நான் படிச்சு முடிச்சிட்டேன்ல, நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேனே, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு கேட்குது. அப்போ இவன் சொல்கிறான், இல்லை எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு பிடிக்காது, உன்னை ஃப்ரெண்டாக மட்டும் தான் நான் பார்க்குறேன், அத்தை பொண்ணாக தான் பார்க்குறேன், உன்னை தங்கச்சியாக பார்க்குறேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறான். எல்லாம் ஓகே தான் அந்த பொண்ணுக்கிட்ட. ஆனால் அதை அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே? அவன் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணான்ல, அந்த பொண்ணு கேட்டுச்சு தான், கரெக்டாக தான் கேட்டுச்சு. அப்போவே இந்த மாதிரி நான் பொண்ணை லவ் பண்ணுறேம்மா, அதனால செட் ஆகாதுன்னு விட்டுருக்க வேண்டியதானே? அப்படி விடாமல் அந்த பொண்ணு ஃபோன் பேசும்போதெல்லாம் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ஃபோன் பேசியிருக்கான், வெயிட் பண்ண சொல்லியிருக்கான், 1 இயர் படிச்சு முடின்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் எதுக்கு நான் பண்ணணும்? கேளுங்க கொஞ்சம். டேய் அவன் தான் கேட்குறான்ல, சொல்லு ஷாம். ஏய், அவ தான் மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கான்னா கேட்டுட்டு நீங்களும் என்ன பதில் சொல்றீங்க. அவகிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன் நேத்து. அப்படின்னா இவ சொல்ற மாதிரி சாய்ஸ்ல வச்சிருந்தேன்னா அவகிட்ட நான் லவ் பண்றேன்னு சொல்லி அவளையும் ஓட்டிருப்பேன், இவளையும் ஓட்டிருப்பேன். அந்த மாதிரி கேரக்டர் நான் இல்ல வித்யா, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ. அந்த மாதிரி கேரக்டர் நீ இல்லை, நான் புரிஞ்சுக்கிறேன். பட் எதுக்கு என்கிட்ட சொல்லலை? அவகிட்ட ஏன் நீ அன்னைக்கே வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்ல, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஹே, நான் தான் சொல்கிறேன்ல, அந்த பொண்ணு ரொம்ப எமோஷனலான டைப். அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னா அதுக்காக என்ன வேணாலுமே பண்ணுவா. அவள் உடம்பு வத்திக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பா. அதனாலேயே அவங்க வீட்டில் எல்லாத்தையும் அவளுக்கு வாங்கி கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நான் அந்த டைமில் நான் அவனை லவ் பண்ணல, வேறு பொண்ணை லவ் பண்ண சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது பண்ணி தொலைஞ்சிருக்கும் இல்லையா? நான் யார் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுட்டு அது ப்ராப்ளம் ஆயிருக்கும். நம்ம படிப்பு ஸ்பாயில் ஆயிருக்கும், அவன் படிப்பு ஸ்பாயில் ஆயிருக்கும், லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். அதனால தான் படிச்சு முடியும் நான் பொறுமையாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் அப்போவே அது வந்து உனக்கு பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், நீ அதை யோசிச்சு நீ நல்லா படி, மற்றதை அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தேன் அவகிட்ட. இப்போ நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் பார்த்துப்பேன். அதனால ஓப்பனாக நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இத்தனைக்கும் உன்னை தான் லவ் பண்ணேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அத்தை வந்துட்டாங்க. எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு தானே இருந்த நீ. ஹே, அவன் கரெக்டாக தானே பேசியிருக்கான் அந்த பொண்ணுகிட்ட. இதுக்கு ஏன்ட்டு கோவப்பட்டு இருக்க? வேணா உங்ககிட்ட சொல்லாததுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், அது வேணா கேளு. மற்றபடி அவன் பக்கம் எந்த தப்புமே இல்லை, அவன் கரெக்டாக தான் பேசியிருக்கான். உங்ககிட்ட சொல்லாததுக்கும் ரீசன் இருக்குடி. உங்ககிட்ட சொன்னா நீ கஷ்டப்படுவ. ஆல்ரெடி அந்த பொண்ணு என்கிட்ட பேசுறது க்ளோஸா இருக்க பார்த்தா உனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. இதை சொல்லி இன்னும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, உன்னை நீயே வர்த்திக்க கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்லலை. இது நானே முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். அதனால தாண்டி உங்ககிட்ட சொல்லலை. இது பெரிய விஷயம், அதனால தான் உங்ககிட்ட சொல்ல. போதுமா? என்னம்மா வித்யா, அவன் கரெக்டா தானே பேசுறான். இப்போ இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு அவன் சுத்திட்டு இருக்கலையே. அந்த பொண்ணுகிட்ட தெளிவா தான் சொல்லியிருக்கான், உன்னை தங்கச்சி மாதிரி பாக்குறேன், நான் இன்னொரு பொண்ணை உயிருக்கு வர காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. இதுக்கு மேல அவன் என்னமா பண்ண முடியும்? அது பேசு, ஏன் வாய் டைப் அடிக்குது, பேசு. ரொம்ப கஷ்டப்படுத்துறடி. ஆனா நீ, நான் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்றேன். ஆனா நீ ஈஸியா என்ன கஷ்டப்படுத்திடுறல. ஷாம் வேணா வித்யா, நிப்பாட்டு. சரி ஓகே சண்டை போடாதீங்க, 2 பேர் பேசிட்டு இருங்க. நாங்க 4 பேர் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரோம், சாப்பிட்டுட்டே பேசலாம், ஓகேவா? ஓ அந்த ஐஸ்கிரீம், ரைட் போலாம் சத்யா, வாடி கம்பளிக்கு போவோம். ரைட் வாங்க போலாம், உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறோம் நாங்களே. நீங்க பேசி சுமூகமா முடிவெடுங்க. டேய் சாரிடா, அப்பவே பிங்கி சொன்னா மாமா மேல எந்த தப்புமே இல்லை, மாமா கரெக்டாக தான் பேசிட்டு போயிருக்காருன்னு. நான் தான் நீ என்கிட்ட சொல்லலையா, அந்த டென்ஷன்லாம் உன்கிட்ட காட்டிட்டேன். சாரிடா. நீ என்ன வேணா பண்ணுடி, என்னை திட்ட அடி, என்ன வேணா பண்ண, உனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா அந்த மாதிரி பேசாம இருக்கிறது, இந்த மாதிரி சாய்ஸ், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடாது, தயவு செஞ்சு. டேய் சாரிடா, தெரியாம சொல்லிட்டேன். இங்க பாருடி, நல்லா யோசிச்சு பாரு. கமலியோட கல்யாணமும் வினயோட கல்யாணமும் எப்படி நடந்தது? கொஞ்சம் கூட அவங்க அப்பா அம்மாவோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க வந்து மனசார வினயும் கமலியும் வாழ்த்தாம அவங்க கல்யாணம் நடந்தது. இப்போ சத்யாவுக்கும் சீனியருக்கும் கல்யாணம் நடக்குமா என்னன்னு டவுட்ல இருக்கு. அவங்க வீட்டில் அவ்வளோ ப்ராப்ளம் 1 இயரா போயிட்டு இருக்கு. இப்படி நம்ம கல்யாணமாவது எல்லாரும் சம்மதத்தோட சந்தோஷமா நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா எப்படிமா?
அதான் நான் ஒரு மரமண்டை, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டேன். உன் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு என் மனசுக்கு புரியுது. ஆனால் என் மூளை இந்த மாதிரி கேள்வி தூண்டி விடுது. அதுதான் தப்பு பண்ணிட்டேன்டா. சாரிடா. இனிமேல் இந்த மாதிரி தப்பாக எதுவுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன். சாரிலாம் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் வித்யா. நான் தப்பு பண்ணாலும் சரி, நீ தப்பு பண்ணாலும் சரி, நானே வந்து வாண்டடாக சாரி கேட்டுருவேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். பட் நீ சொன்ன ஒரு விஷயம் இருக்குது பற்றியா, சாய்ஸில் என்ன வச்சுருந்தியா அப்படின்னு கேட்டில்ல, அது தாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னை என்றைக்குமே நான் சாய்ஸாக நினச்சதே இல்லடி. யூஸ்வலாக இது எல்லா லவர்ஸ்குள்ளேயுமே சொல்கிறது தான். பட் இதுதான் உண்மை. நீ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம், நீ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். உன்னை இந்த 4 வருஷமாக கொஞ்சம் கூட திகட்டாமல் நான் உன்னை காதலிச்சிட்ருக்கேன். இந்த 4 வருஷம் எப்படி காதலிச்சேன் அதே மாதிரி தான் இன்னும் 40-400 வருஷம் கூட நான் உன்னை காதலிக்க தயாராக இருக்கேன். தயவு செஞ்சு சாய்ஸ்லாம் சொல்லாத, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தான் சாரி சொல்கிறேன்ல, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். சாரி, ஐம் ரியலி வெரி சாரி. வேணாம் வித்யா, சாரி சொல்லாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே நம்ம ஒன்றா இருக்கணும்டி. எந்த சண்டையும் போடாமல் சந்தோஷமாக நம்ம லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக நான் இவ்வளோ கஷ்டம் வேணால் பட ரெடியாக இருக்கேன். ஆனால் நீ ஏதாவது இந்த மாதிரி ஹர்ட் பண்ணினா என்னால் தாங்கிக்கவே முடியாதுடி. யார் என்ன ஹர்ட் பண்ணாலும் நான் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் நீ ஏன் உயிரடி, நீ எந்தடி, என்னால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதே மாதிரி உன்னோட இடத்துல, அது மாதிரி என்னால் உன்னோட பிளேஸில் வேறு எந்த பொண்ணையுமே வச்சு பார்க்க முடியாதுடி. நீ மட்டும்தான்டி, நீ மட்டும்தான். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டி. அன்பே உன் ஒற்றை பார்வை அதைத்தானே யாசித்தேன். கிடையாதென்றால் கிளியே என் உயிர் போக யோசித்தேன். 4 ஆண்டு தூக்கம் கெட்டு இன்று உன்னை சந்தித்தேன். காதலனே உன்னை துடிக்க விட்டேன். கண்களை வாங்கிக் கொண்டு உறங்கி விட்டேன். என் உயிரை உன் அன்பமே என்று உணர்ந்து விட்டேன். மோட்சம் வரும் என் முதலும் நீ, முடிவும் நீ, முதலும் நீ, முடிவும் நீ. காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி, காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி. என்ன அண்ணன் பலத்த சிந்தனையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஹாய் அண்ணா. டே அர்ஜுன் வாடா. நான் வரதெல்லாம் இருக்கட்டும், என்ன பலமான சிந்தனையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அடியே அர்ஜுன், அதை கேட்குற, உட்காரு, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம். மைண்ட் ரிலாக்ஸேஷனா? என்னாச்சு எங்கள் அண்ணனுக்கு? உட்கார ஃபஸ்ட்டு. சரி உட்காந்துருவோம். சரிண்ணா உட்காந்தாச்சு. என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க? பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? ஆமாடா, பேய் மட்டுமா அரைஞ்சிச்சு, பேய் பிசாசு பூதம் எல்லாம் தான் அரைஞ்சிருக்கு. என்ன நான் சொல்கிறேன், ஒன்றும் புரியலையே எனக்கு. அடையா அர்ஜுன், என் நிலைமையை பார்த்தா எனக்கே சிரிப்பாக தான் இருக்கு. சரி ஓகே, என்னாச்சு சொல்லு. இல்லைடா, இந்த ஒரு லவ்வை பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கு பார்த்தியா, என்ன படைச்ச பிரம்மனுக்கு தாண்டா தெரியும். அச்சச்சோ, என்னாச்சு? அண்ணின்னு ஒரு பண்ணியை காமிச்சியே, அதனால என்ன ப்ராப்ளம் உனக்கு? அவள் தான் அர்ஜுன் பாடா படுத்துடா. எதுக்கு லவ் பண்ணணும்னு நினச்சாலே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக ஆகுதுடா. ஏன், என்ன பண்ணுறாங்க? உன்னை லவ் டார்ச்சர் எதுவும் பண்ணுறாங்களா என்ன? ஏன்டா பேச மாட்டேன்? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலே பேசுவ. டேய், நானே கடுப்பில் இருக்கேன், தூக்கி போட்டு மிதிச்சிரும், போயிடு மரியாதையா. ஓகே ஓகே பிரதர், கூல் கூல். என்னாச்சு தம்பிகிட்ட சொல்லு. டேய், அவளை ஏன் லவ் பண்ணணும்னு இருக்குன்னு சொல்கிறேன்டா. பெரிய மென்டல் டார்ச்சர். நீ லவ் டார்ச்சர் நினச்சிட்டு இருக்க, ஆனால் அவ நீ மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காடா. அச்சச்சோ. டேய் ஆமாடா அர்ஜுன், அவளை லவ் பண்ணதுலேருந்து நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லைடா. அந்த ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு வாரம் தான் நல்லா போயிட்டு இருந்தது லவ். அதுக்கு பேர் லவ்வா இல்லை என்ன கர்மம்னே தெரியலடா. எனக்கு அப்படியே அதை யோசிச்சு ஒவ்வொரு நாளும் எனக்கு நானே பேசி ஏதோ மென்டலான மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குடா. அதான் அப்போவே சொன்னேன், இதை பார்க்கும்போது அன்னி மாதிரி இல்லைனா பண்ணி மாதிரி இருக்குது, தேவையில்லாமல் போய் விழுந்துடாத, நல்லா யோசிச்சு முடிவிடுன்னு. அப்போ என்னை திட்டிட்டு கோவமாக போயிட்டேன், இப்போ வந்து என்கிட்டே புலம்பிட்டு இருக்கேன். அர்ஜுன், எனக்கு அப்போ புரியல அர்ஜுன். நான் ஏதோ அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவள் எனக்காக பிறந்தவ, அவள் தான் என்னோட லைஃபு ஒய்ஃபு அப்படிலாம் நினச்சிட்டேன்டா. ஆனால் அது ஒரு துளி கூட இல்லைடா. என்னோட இவ்வளோ பியூரான லவ்வை தேவையில்லாமல் ஒரு ராங் பர்சனுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு என்ன நினச்சா ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப கில்ட்டாக இருக்குடா.
அந்த அளவுக்கு பாடுபடுத்துறாளா? ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லு. டேய் தயவு செஞ்சு பல்ல காட்டாம கேளுடா சொல்றேன். நானே இவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன், நீ பல்ல காட்டிட்டே கேட்குற. சரிண்ணா, இனிமே பல்ல காட்டல, இப்ப சொல்லு. டேய் ஒரு எக்ஸாம்பிள் என்னடா, எவ்வளவோ இருக்குடா. இப்போ லவ்னா என்னடா அர்ஜுன் நீ சொல்ல. ஏன்னா லவ்வை பத்தி யார்கிட்ட கேட்குற? நம்மளுக்குலாம் அந்த சப்ஜெக்ட் பக்கமே போறதில்ல, பொண்ணுங்க பக்கமே போறதில்ல. போயிட்டு இந்த மாதிரி உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறதுக்கு அந்த பக்கமே போகாமல் இருக்கிறது நல்லது. அப்படிதான் நான் இவ்வளோ நாள் போயிட்டு இருக்கேன், இனிமேவும் அப்படிதான் போவேன். ஸோ லவ்வை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாம், என்கிட்ட கேட்டால் எனக்கு என்னன்னா தெரியும். டேய் உனக்கு ஏதாவது தெரியும்லடா, மூவியில் பார்த்துருப்ப, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லவ் பண்ணி பார்த்துருப்ப, அதை பேஸ் பண்ணி ஏதாவது சொல்றா. அப்படி கேட்குறியா? என் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் உண்மையாக லவ் பண்ணுற பசங்க இருக்காங்க, உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு வேணா சொல்கிறேன். லவ்ன்றது கேரிங், அதாவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கிற கேரிங், அதீதமான காதல், அப்புறம் பொசசிவ்னஸ், அரவணைப்பு, இந்த மாதிரி நிறையா இருக்குண்ணா லவ்க்கு. எக்ஸாக்ட்லிடா அர்ஜுன், இதில் என்கிட்ட இதை விட அதிகமாகவே எல்லாமே இருக்குடா. அவகிட்ட நான் எக்ஸ்போஸும் பண்ணியிருக்கேன், பட் அவகிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வந்ததில்லடா. லவ்வாக இருக்கட்டும், அரவணைப்பாக இருக்கட்டும், பொசசிவ்னஸாக இருக்கட்டும், கேரிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விஷயமுமே அவள் எனக்கு இது வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட பண்ணதில்லடா. இதுக்கு பேர் லவ்வா அர்ஜுன்? அச்சோ, என்னண்ணா சொல்கிற? ஆமாடா, அவளுக்கு நான் நிறைய கேர் பண்ணியிருக்கேன், நிறையா லவ் கொடுத்துருக்கேன். ஆனால் அவள் பதிலுக்கு எனக்கு திருப்பி எதுவுமே பண்ணதில்லடா. நான் அவகிட்ட எதிர்பார்க்கறது பணம் காசு இதெல்லாம் கிடையாது, லவ் கேர் மட்டும்தான். ஆனால் அவள் அது எனக்கு ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட எனக்கு தந்ததில்லடா. என்ன அவள் ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறா, அவ்வளோதான். ஜஸ்ட் எங்கேயாவது போகணும், ஷாப்பிங் போகணும், வாடா கில் ஷாப்பிங் போகணும், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும், பர்ச்சேஸ் பண்ணணும், அதை பண்ணணும், இது பண்ணணும், நீ வா எனக்கு ஃபீஸ் கட்டு, இதுக்கு தான் என்னை யூஸ் பண்ணிக்கிறா. ஏடிஎம் மாதிரி என்னை சுரண்டி சுரண்டி பணம் மட்டும்தான் எடுத்துக்கிறா. எனக்கு ஒரு பாசம் காதல் எதுவுமே காட்டுறது இல்லடா. அண்ணா நீ கோவப்பட மாட்டேன்னா நான் ஒன்று சொல்லட்டா? சொல்கிறா அர்ஜுன், மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு. இல்லைண்ணா, இப்படி பழகுற பொண்ணுங்க எல்லாம் கண்டிப்பாக பணத்துக்காக தான் இருக்கும். உன்னோட பணத்துக்காக தான் அந்த பொண்ணு பழகுறாளோ என்னவோ, உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே சுரண்டிட்டு ஒரு நாள் உன்னையே நடுத்தரில் விட்டுட்டு போகிறானா. நீ சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத, ஆனால் இதுதானே உண்மை. அடப்போ அர்ஜுன், நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே அது எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன ரொம்ப லேட்டாக புரிஞ்சிருச்சு. அதுதான் அப்போவே நீ சொன்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னானுங்க, யார் சொன்னதுமே நான் கேட்கலடா. தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணி ஒரு என்னோட உண்மையான காதலை, ட்ரூ லவ்வை தேவையே இல்லாத ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே கஷ்டமாக இருக்குடா அர்ஜுன். என்னோட காதல் ரொம்ப ட்ரூவாக தானே இருந்தது. அவளோட பழக பழக எனக்கே போன ஆயிடுச்சு. இவளுக்கு காதல் கொடுத்து நம்ம காதலை அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு தோணுதுடா. நான் அவனு சொல்லவாடா, இப்போ அவன் ஒரு பையன் கூட பேசுறான்னு வச்சுக்கவே, அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நல்ல பையனாக இருக்கட்டும், கெட்ட பையனா, எனக்கு ரொம்ப பொசசிவ் ஆகும்டா. கெட்ட பையனாக இருந்தால் அங்கேயே டப்புன்னு அடிச்சிருவேன். இதுவே நல்ல பையன் பேசுகிறான் அப்படின்னா நான் கூப்பிட்டு ஏண்டி அவன்கிட்ட பேசுகிறான், அவன் தொட்டு பேசுகிறான், எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு பொசசிவ் ஆகுதுன்னு ஓப்பனாக பேசிடுவேன். இதுவே நானே சரி நம்ம மேலே பொசசிவாக இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஹே இன்னைக்கு உன்னை லேட்டாக தானே ட்ராப் பண்ண முடியும், இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணணும், அவளை ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு லவ் பண்ற பொண்ணு கண்டிப்பா பொசசிவ் ஆவா, கண்டிப்பா சண்டை போடுவா. ஆனா அவ ஜாலியா ஓகேடா நீ போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துரு, நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம், லேட்டாக தான் போகிற மாதிரி இருக்கும், அதனால நீ ட்ராப் பண்ணிட்டு வந்துருன்றாடா. இதுல எங்க இருந்துடா லவ் இருக்கு? அவளோட மைண்ட் ஃபுல்லா மணி 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 இது மட்டும் தான்டா இருக்கு, லவ்வே இல்லடா. சூப்பர்ண்ணா, ஆனால் உனக்கு புரிஞ்சது என்னமோ லேட்டாக புரிஞ்சிருக்கு, கொஞ்சம் முன்னாடியே புரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு இது வரைக்கும் அவள் வச்சிருந்துட்டு தூக்கி போடுவான்னு கூட எனக்கு தெரியலடா. ஒரு பெஸ்டி ஒருத்தர் இருக்கான்டா, அவன்கிட்ட பேசுற அளவு கூட என்கிட்ட பேச மாட்டேன்றாடா. ஒரு கால் பண்ணி இது வரைக்கும் பேசினது இல்லடா. நானா கால் பண்ணி கேட்கணும், முடியலன்னா கூட ஏதோ ஒரு மனசு கஷ்டமா இருக்கு, அவகிட்ட பேசினா நல்லா இருக்குமோன்னு ஃபோன் பண்ண எடுக்க கூட மாட்டா. அப்படியே எடுத்தாலும் எனக்கு என்ன ப்ராப்ளம் கேட்க மாட்டா. ஹே எனக்கு ஃபீஸ் பண்ணணும், காசு அனுப்பிச்சுடு, எனக்கு அதுக்கு காசு வேணும் அனுப்பிச்சுடு, இது மட்டும்தான்டா அவளோட என்கிட்ட பேசுற மோஸ்ட் ஆஃப் த வேர்ட் இது மட்டுமா தான்டா இருக்கும். பணம் அனுப்பிச்சுடு. எனக்கு அதுலேயே நான் வெறுத்துட்டேன்டா. எனக்கு அந்த பணத்தை பார்த்தாலே எனக்கு இப்போலாம் விருப்பம் வருதுடா. அண்ணா நீ உண்மையான லவ், அதான் உன்னோட லவ்னு நினச்சி தப்பா நீ அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உன்னோட உண்மையான லவ் எங்கோ ஒரு மூலையில் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீ ரொம்ப நல்லவன், எனக்கு தெரியும், பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நல்லவன். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு பொண்ணுனாலேன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. நீ அந்த பொண்ணவே அதாவது ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ டைம் எடுத்திருப்ப, எவ்வளோ யோசிச்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இன்னும் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்கலாமோன்னு தோணுதுண்ணா. இது உனக்கு ரைட் பர்சனே கிடையாதுண்ணா அந்த பொண்ணு. டே அர்ஜுன், நீ சொல்கிறது இது வேலிடான பாயிண்ட்டுடா. என்னோட உண்மையான லவ் எங்கோ இருக்குன்னு தாண்டா எனக்கு தோணிகிட்டே இருக்கு. எப்படி தெரியுமா, எனக்கு டெய்லி ஒரு கனவு வருதுடா. இந்த கனவு ஒரு நாள் தவறாமல் டெய்லி வருதுடா. கனவு வருதா? என்ன கனவுனா? டேய் ஒரு பொண்ணுடா, ஒரு இருட்டில் உட்காந்து ஏதோ டைரியில் ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கா. அவளை தூரத்துலேருந்து நான் பார்த்துட்டு கிட்ட போயிட்டே இருக்கேன்.
கிட்ட போனதும் நான் அவளை எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு தான் கூப்பிடுறேன். கூப்பிட்டதுக்கப்புறம் டப்புன்னு எழுந்துட்டா. எழுந்ததுக்கப்புறம் அவள் ஃபேஸ் மட்டும் கருப்பாக இருக்குது, மற்ற எல்லாம் எனக்கு ஒளி தெரியுது. அவகிட்ட நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு அகில் நீ வந்துட்டியா, உனக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்காடா. நான் அப்படியே வார சுருட்டி எழுந்துடுவேன். எழுந்து எனக்கு கொஞ்சம் நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது என்ன மாதிரின்னு என்னை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அர்ஜுன், ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிடுவேன். இந்த கனவு எனக்கு டெய்லி வருதுடா. இப்போ நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது என்னோட உண்மையான காதல் எங்கேயோ இருக்கும்னு தோணிட்டே இருக்கு எனக்கு. மேபி இருக்கலாம்ண்ணா, நீ தான் அந்த காதல் இந்த காதல் நினச்சி கன்ஃபியூஸ் ஆகி இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன்னா, நீ அந்த உண்மையான காதலை நீ பார்க்கும்போது இந்த காதலோட வலி எல்லாமே தூள் தூளாக மறைஞ்சிரும் பாரு. என்னமோ அர்ஜுன் எனக்கு ரொம்ப மைண்ட் பிளாக்காக இருக்கு. உனக்கு கூடிய சீக்கிரமே நல்லது நடக்கும்போது தோணுதுண்ணா. இந்த லவ்க்கான வலி எல்லாமே தீரப்போகுது. கூடிய சீக்கிரம் நீ உன்னோட உண்மையான காதலை பார்த்தாலும் பார்க்கலாம். மேபி தெரில அர்ஜுன். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட ஸ்கூல்லேருந்து? கேட்குறாரு இப்போ என்ன பதில் சொல்கிறது? டேய் வாய்க்கில் உனங்காமல் பதில் சொல்லு. இவ்வளோ சீக்கிரம் 12th படிக்கிற பையனை எப்படி விடுவாங்க? உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருக்கும்ல, எப்படா வந்த? அண்ணா அது சொல்லு, எப்படி வந்த? இல்லைண்ணா, இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குது. பசங்க காலையில் ஃபோன் பண்ணிட்டானுங்க. ஸோ அந்த மேட்ச் அட்டன் பண்ணியே ஆகணும். நம்ம டீம் தான் ஜெயிக்கணும்னு ரொம்ப பெரியா இருக்கானுங்க. அதனால தான் நானும் கட்டடிச்சிட்டு வந்துட்டேன். மழை மாடே, 12th படிக்கிற நாயிடா நீ, ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வந்தியா? என்ன இப்படி திட்டுறாரு? அண்ணா ஸ்கூலெல்லாம் கட்டடிச்சிட்டு வரல, ஸ்பெஷல் கிளாஸ் மட்டும்தான் கட்டடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லி கட்டடிச்சிட்டு வந்த? ஹெட்டேக்கா இருக்குன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேண்ணா. 1/2 hourல மேட்ச்ண்ணா, கிளம்பணும். நீ என்னென்ன பண்ணுறடா மேட்ச்க்காக? இதெல்லாம் எப்படிடா டீச்சர்ஸ் நம்புறாங்க? இது போயின்னு அவங்களுக்கே தெரியுமே. இல்லைண்ணா, நான் லீவே போட மாட்டேன், உனக்கே தெரியும். அதே மாதிரி கிளாஸ்லாம் என்றைக்குமே கட்டடிக்க மாட்டேன், எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணிடுவேன். அதனால என்னைக்காவது இந்த மாதிரி கேட்டேன்னா கண்டிப்பாக விட்டுருவாங்க. உண்மைதான் சொல்கிறேன்னு நினச்சி அடிக்கடி லீவ் போடுறானுங்க பாருங்க, அவனுங்க கேட்டால் தான் விட மாட்டானுங்க. இப்போது கிளாஸை கட்டடிச்சிட்டு கிரிக்கெட் ஆட வந்திருக்கு, அப்படி தானே? கிரிக்கெட் ஆடுறது பெரிய விஷயம் இல்லை தம்பி. ஒழுங்கா 12th படித்து நல்ல மார்க் எடுக்க பாரு. 11th எடுத்த மாதிரி எடுத்த கொன்னே போடுவேன். எப்படியாவது நீ 500 மேலே தான் 12th எடுக்கணும், பார்த்துக்கோ. நல்ல வேலை 500 மேலே எடுக்கணும்னு நீங்கள் அது கூட எப்படியாவது படித்து எடுத்துடலாம். நீங்கள் பாட்டுக்கு 550லாம் சொல்லிட போகிறீங்க. 500க்கு மேலே சொல்லியிருக்கேன். நீ எப்படி 550க்கு மேலே எடுத்து தான் ஆகணும். அண்ணா நம்ம மூளைக்கு எந்த அளவுக்கு கேட்டுமோ அந்த அளவுக்கு தானே படிக்க முடியும். இதெல்லாம் நல்ல மூளைக்கு கேட்டோம், படிப்பு மட்டும் எட்டாது, அப்படி தானே? லட்சணத்தில் இவர் போலீஸ் ஆகணும் வேற ரொம்ப குறிக்கோளோடு தெரியுறாரு. அண்ணா அதுக்கு மைண்டை விட ஃபிசிக்கல் தானே ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஃபிசிக்கலாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன் என்னோட உடம்ப. ஸோ நான் போலீஸ் ஆகிருப்பேன்ப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. போலீஸ் ஆகிறதுக்கும் 12th பாஸ் ஆகணும், காலேஜ் முடிக்கணும், தெரியும்ல? அதுக்காக தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். அது சரி. டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க 2 பேரும்? டீ அப்பாடா, வாங்க டாடி. என்னடா வீட்டுக்குள்ள அவ்வளோ இடம் இருக்கு உட்காராம, இங்க வந்து கார்டன்ல உட்காந்துருக்கீங்க? இல்லை டாடி, சும்மா தான் நானும் இவனு பேசிட்டு இருந்தோம். சொல்லுங்க டாடி, ஏதாவது விஷயமா? ஆமாடா கண்ணா, முக்கியமான விஷயம் தான். நானும் அம்மாவும் இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம கம்பெனி கிளம்பிடுவோம். ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குடா, ஸோ அதனால போயிடுவோம். நீங்களும் அம்மா ஆஃபீஸ் போகிறது என்ன பெரிய விஷயமா? எப்போவும் நடக்கிறது தானே, போயிட்டு வாங்க. டேய் அது இல்லடா, நான் இப்போ மீட்டிங் போயிட்டா மீட்டிங் முடிய எப்படியும் 1 or 2 hours ஆகும்டா. அதுக்குள்ள தங்கச்சியை போய் கூப்பிட முடியாது. நீங்க 2 பேரும் யாராவது ஒரு ஆள் போய் தங்கச்சியை கூப்பிட்டு வந்துடுறீங்களா? தங்கச்சி கூப்பிடணுமா? என்னாலாம் முடியாது டாடி, எனக்கு 12th எவ்வளோ படிக்க இருக்கு, நான் படிக்கணும். டேய் இங்க திரும்ப. என்னண்ணா? நாய் கிளாஸை கட்ட அடிச்சுட்டு கிரிக்கெட் ஆட வந்திருக்குது, இதுக்கு தான் படிப்பு தான். அண்ணா சொல்லாதீங்க அப்பாட்டா, ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணா. டேய் என்ன உங்ககிட்ட கேள்வி கேட்டா 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. டேய் அகில் அவன் தான் போக மாட்டான், நீ போய் தங்கச்சியை கூட்டு வந்துடுறியா பத்திரமா? ஓகே டாடி, நான் கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க ஆஃபீஸ் போங்க. சரிடா, கரெக்டா போயிடு. அவளுக்கு 5:30க்குலாம் முடிஞ்சிடும் கிளாஸ், ஓகேவா? இல்லையே வெயிட் பண்ண வச்சிடாத அகில், கரெக்டா போய் கூட்டு வந்துரு. ஓகே டாடி, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. போயிட்டாப்பா. சரி அண்ணா, ஏந்திரு. எங்கடா எந்திரிக்க சொல்ற? அண்ணா ஏந்திருண்ணா, ஒரு ஹெல்ப் பண்ணி எனக்கு. ஹெல்ப்பா? என்னது? நான் போய் அனிதாவை கூட்டிட்டு வரணும். அண்ணா அனிதாவை கூப்பிட்டா இன்னும் டைம் இருக்குண்ணா, 1 hour கிட்டே இருக்குண்ணா. நீ அதுக்குள்ள வந்து ஸ்டோர் ரூம்ல என்னோட கிரிக்கெட் பேட் அப்புறம் என்னோட ஸ்டெம்ப் எல்லாம் அங்கே இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து கொடுத்துருண்ணா. டேய் அதை நீயே போய் எடுத்துக்கலாம்ல, என்ன ஏன்டா கூப்பிடுற? நான் ஒரு ஆளாக எடுக்க முடியாது, கஷ்டம்ண்ணா. நீ வாண்ணா ப்ளீஸ்ண்ணா. இவனோட எனக்கு வாண்ணா ஏந்திரண்ணா. சரி வந்து தொலை போவோம். குட் பிரதர், போலாமா?